அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா 52 வீக்ஸ் ஹையில் இருந்து இண்டிசஸ்லாம் எவ்வளோ டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி 50 ஒருத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12% வந்து டவுனில் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் 19.8%, ஆல்மோஸ்ட் 20%ல இருக்குது. ஸ்மால் கேப்பை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் கேப் இண்டிசஸுமே வந்து 14%க்கு மேலே தான் டவுனில் இருக்குது. ஸோ அதனால வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்டோரியல் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்டாக டவுன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா வந்து 34.49 ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா 26.25. ரியாலிட்டி லாஸ்ட் ஒரு 1 or 2 months கொஞ்சம் பாசிட்டிவாக காமிச்சிட்டு இருந்தது. பட் ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைலேருந்து 26.25ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி எனர்ஜி அதுவும் பார்த்தீங்கன்னா 26.12ல இருக்கு. நிஃப்டி பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 23.14. பிஎஸ்சி பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 23.60. இதெல்லாம் வந்து பயங்கர ரேலி ஆனது. பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23.60ல இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18.24ல இருக்கு. இப்போ 3 செக்டரில் மட்டும்தான் யார் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கிரீனில் அட்லீஸ்ட் கிரீனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி, அது மட்டும்தான். அதுவும் நிஃப்டி சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. சிங்கிள் டிஜிட் டவுன்ல உள்ள இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து முதல்ல இருக்கு 5.39. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.02. மூணாவது ஃபார்மா 8.51. இந்த 3 இண்டெக்ஸ் மட்டும்தான் 52 வீக்ஸ் ஹைலேருந்து சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. ஸோ இந்த இதில் உள்ள ஷேர்ஸ் வந்து அந்த அளவுக்கு டென்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நிஃப்டி 50 வந்து பீக் டச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 27th செப்டம்பர்ல ஆச்சு. 24ல 26,277. இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 23,300ல ஒரு பிரேக் இருந்தது. அது ஹோல்டு பண்ணுமான்னு பார்த்தா அது ஹோல்டு பண்ணலை. அதுக்கப்புறம் 23,100 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 23,100க்கு கீழே வந்துருச்சு. அனதர் 300, 400, 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா இண்டெக்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்துங்க. அதில் ஷேர்ஸ்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் வந்து 12.5% தான் டவுன்ல இருக்கு. ஆனால் ஒரு 18 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 40%க்கு மேலே டவுன் ஆயிருக்கு. 18 ஷேர்ஸ். அதில் 50%க்கு மேலே உள்ள ஷேர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல் வந்து 54% டவுன்ல இருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு 51% டவுன்ல இருக்கு. ஐடியா வந்து 51%. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைல இருந்து எந்த அளவு டவுன்ல இருக்குன்றது தான் இதை காமிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் 42%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் 42, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப ரன்அப் ஆன ஷேரு 41%, பிரஸ்டீஜ் 40%, ஆஸ்ட்ரால் இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரன்அப்ல இருந்து 40%. ஸோ இந்த எல்லா ஸ்டாக்கும் எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 44%, எஸ்கேஎஃப் இந்தியா 44%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 42%. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து 40%க்கு மேலே 18 ஸ்டாக் வந்து மிட் கேப் 150ல உள்ள 18 ஸ்டாக் வந்து எபவ், அதாவது 40%க்கு மேலே டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய இதுதான் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்றத. கல்யாண் ஜுவல்லர்ஸை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் Q3 ரிசல்ட் வரல. நயமா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா Q2லயே உங்களோட வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 3.4% டவுன்ல நெட் ப்ராஃபிட் இருந்தது Q2 எண்டிங்ல. அதுக்கு என்ன ரீசனும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கஸ்டம் டியூட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ கஸ்டம் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணும்போது இவங்கள்ட்ட உள்ள இன்வென்ட்ரியினுடைய லாஸ் மட்டுமே 69 crores. இவங்களுக்கு மட்டும் இல்லை, தனிஷ்க்கு எல்லாருக்குமே இந்த கோல்டு ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லா ஷேர்ஸுமே வந்து அப்போ வந்து கொஞ்சம் Q2 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வரல. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ஜெட்ல இன்கேஸ் ஏதாவது கஸ்டம் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஸோ அந்த ஸ்டாக் கொஞ்சம் ரன்அப் எல்லாம் வந்து கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக் ரன்அப் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் சொல்லும் கஸ்டம் டியூட்டியை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி வந்து கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 60,000 டச் ஆகிட்டு இருக்கு. இப்போ 8 கிராம்ஸ் இப்போ ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகுன்றது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 7,500 கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் ஒரு லாஸ்ட் 3 monthsல மட்டுமே 40% ரன் அப் ஆச்சு. இதை பார்த்து எல்லாரும் என்னன்னா ப்ராஃபிட் 40% 3 மாசத்துல கிடைச்சா என்ன
எல்லாம் வித்துட்டு கொஞ்சம் பேர் வித்துட்டு அதுதான் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது எது என்ட்ரி பாயிண்ட் எது எக்ஸிட் பாயிண்ட்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 40% ஒரு 3 monthsல ரன் அப் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2nd January அப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் ஹையை டச் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு அந்த 3 months அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஸ்டாக்ஸை பீக்ல இருந்தாலும் வித்துட்டு பாதி பேர் வெளியில ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக்குனுடைய ரூமர்ஸ் நிறைய இந்த மார்க்கெட்ல ரூமர்ஸ் வந்தது. என்ன பார்த்தீங்கன்னா கார்பரேட் கவர்னன்ஸை பற்றி கொஞ்சம் டவுட் இருந்த இன்வெஸ்டருக்கு. அதே மாதிரி இன்வென்ட்ரி ஓவர் வேல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைபரி கேஸ் வந்து அதுவும் மோதிலால் ஓஸ்வால் அங்கே உள்ள ஃபண்ட் மேனேஜர்கிட்ட வந்து இந்த ஸ்டாக்னுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூமர் ஓடிட்டு இருந்தது. அது வந்து மோதிலால் ஓஸ்வாலும் டினை பண்ணியிருக்காங்க, இவங்களும் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி டினை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வந்து பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸும் வந்து அதிகமாக பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரூமர்ஸை வந்து இல்லைன்னு சொன்னாலும் பட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்க மேலே ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் இன்னும் வரல. அதனால தான் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 200 days டிஎம்ஏக்கு கீழேயும் 50 days டிஎம்ஏக்கு கீழேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 daysல இந்த ஸ்டாக் சரசரன்னு ஒரு 42% இறங்கிச்சு. January 2nd வந்து பீக்ல இருந்த ஸ்டாக்கு January 24th ஒரு 40-42% வந்து டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பாருங்க, ஒரு 3 months அதாவது ஜூலைல தான் வந்து இந்த கஸ்டம் டியூட்டியை வந்து கம்மி பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு ரன் அப் இருந்து டிசம்பர்ல கூட ஓரளவு இந்த ஸ்டடியாக தான் இருந்தது. அங்கேருந்து கீழே இறங்கினது ஒரு 42% கிட்ட கீழே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இப்போ Q3 ரிசல்ட் வந்தோன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி என்ன மார்க்கெட் வெரிடிக்ட் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா MRPL. இந்த ஸ்டாக்கும் வந்து பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கு. இது ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களோட Q3 ரிசல்ட்டில் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 21% ட்ராப் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அதே மாதிரி அவங்களுடைய ரெவென்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆயில் ப்ரைஸஸ் வந்து லோ ஆனதால தான் இது வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஈவன் Q1 பர்ஃபார்மன்ஸும் வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்குச்சு. Q1ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க வந்து 93% டிக்ளைன் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்டில் 93% டிக்ளைன் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 52 வீக்ஸ் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 133 52 வீக்ஸ் லோ பாருங்கள் 134ல் இருக்குது. ஸோ ஹை வந்து பார்த்தீங்கன்னா 289. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் கீழேயும் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழேயும் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. இப்போ வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் கூட நினச்சிட்டு இருக்கேன், சில எந்தெந்த ஸ்டாக்லாம் 52 வீக்ஸ் லோவை டச் ஆகுது ஒரு 10 ஸ்டாக்கை வாங்கி வைப்போம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்ஸுங்களா இருந்தால் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ரைட்டாக ஒர்க் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு பீரியடில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஆட்டோ இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பூமில் போச்சு. கோவிட் டைம்லையும் சரி, இப்போ கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் பூமில் ஆச்சு. அந்த பூமில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இண்டஸ்ட்ரி, அமர்ராஜா பேட்டரிஸ், எக்ஸைடு பேட்டரிஸ், இது எல்லாமே வந்து நிறைய நல்லா பூமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அதாவது ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருந்த ஸ்டாக்கு ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸு. இவங்களுடைய இன்னும் Q3 ரிசல்ட் வரல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் Q2 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 14% வந்து அதாவது நெகட்டிவாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட்டு. அது இல்லாமல் இவங்களுடைய ரெவென்யூ வந்து அந்த அளவு க்ரோ ஆகலை. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ க்ரோ ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேல்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவை டிபெண்ட் பண்ணி 70% வந்து இவங்களுடைய சேல்ஸ் ஆட்டோமோட்டிவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஜூலை டு செப்டம்பர் குவார்டர்லேயே ஆட்டோமேட்டிவ் Q2 ரிசல்ட் வர ஆரம்பிச்சோன்னா ஆட்டோ செக்டர் வந்து ஆட்டங்கண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ Q3 வந்ததுக்கப்புறம் ஆட்டோ செக்டரில் ஒரு மாதிரியான எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் இண்டிசஸும் வந்து ஆல்மோஸ்ட் 20% டவுனில் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு லைக் ஹீரோ மோட்டோ காப்பு, பஜாஜ் ஆட்டோ, இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஷர் மோட்டார்ஸு, மற்ற எல்லா ஸ்டாக்கும் வந்து இப்போ வந்து ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருக்குது. அதில் ஹீரோ மோட்டோ காப்லாம் வந்து 52 வீக்ஸ் ஹையை டச் ஆச்சு. ஈவன் பஜாஜ் ஆல்மோஸ்ட் வந்து 14,000 கிட்ட டச் ஆச்சு. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய 70% டிபெண்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதாலையும் ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கும் வந்து
பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்லையும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இல்லை, பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 290, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 620, கரண்ட்டாக வந்து 369 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 300 கிட்ட வந்ததுன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து நிச்சயமாக ஒரு வாங்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 300 அந்த ரேஞ்செலாம் வந்து ஏப்ரல் 24ல் இருந்திருக்கு, 300 அந்த ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சு மறுபடியும் இந்த ஏப்ரலுக்குள்ள இந்த ரேஞ்சு டச் ஆகுமான்றது தெரியல. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ள இந்த Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழேயும் 200 டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் கீழேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆனால் இது ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு. ஏன்னா பேட்டரிஸ் இல்லாமல் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே இவி கார்ஸ், இவி டூ வீலர்ஸ் எல்லாருக்குமே பேட்டரி தேவைப்படும். பட் அந்த மார்க்கெட் கொஞ்சம் ரிவைண்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனால் இது ஒரு நல்ல வேல்யூ ஸ்டாக் தான். ஸோ இதை வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ஸ் பண்ணாங்க, ஓஎஃப்எஸ். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5% வந்து அதை டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 5% அங்கேயே வந்து 8% டிஸ்கவுண்ட்ல கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டை விட. அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சு தான் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 50% கிட்ட இப்போ டவுன் 51% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய Q2 பர்ஃபார்மன்ஸ் வந்து வீக்காக தான் இருந்தது. இவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் வந்து செகண்ட் குவார்ட்டரில் வந்து 5% டிக்ரீஸ் தான் இருந்தது. இந்த Q2 ரிசல்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி ப்ராடர் ஷிப்பிங் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அப் இருந்தது. ஒரு 2024 வந்து பயங்கர ரன் அப் இருந்தது. பட் ஆனால் செகண்ட் குவார்ட்டரில், அதாவது அக்டோபர் டு டிசம்பர் அந்த குவார்ட்டர்லேருந்து இது வந்து ஒரு தடுமாற்றத்தை தான் இந்த ஸ்டாக்காக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு எங்கே பாருங்க, 713 வந்து 52 வீக்ஸ் லோ, அங்கேருந்து 2979, அதாவது ஒரு டைமில் வந்து இந்த ஸ்டாக்கை பேசாத சேனலே இல்லை. கொச்சின் ஷிப்யார்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது 24th ஜனவரி வந்து 1459, அதாவது ஆல்மோஸ்ட் 3000 கிட்டக்க இருந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 1459 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைம்லாம் இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 1300 கூட டச் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க பயங்கரமா பீக் ஆனது பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் அந்த டைம்ல பயங்கரமா பீக் ஆச்சு. அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது தான். ஃபர்தரா இது வந்து அப் ட்ரெண்டே காமிக்கல. ஸோ இதுக்கு கீழே ஃபர்தரா 200 DMAக்கு கீழே இறங்குமா இல்லை இங்கேருந்து டர்ன் அரவுண்ட் ஆகுமான்றத Q3 ரிசல்ட் வந்தோன்னு தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு குட் குவார்ட்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஹெல்த்தி டிவிடெண்ட், இது வந்து பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 45.3% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதில் 45.1 இருந்தது, இப்போ வந்து 33. இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து டெப்டார் டேஸும் பார்க்கணும். எவ்வளோ நாள்லேருந்து 45.1 நாள்லேருந்து இப்போ குறைஞ்சிருது 33.5. கன்சர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அட் 7.22 டைம்ஸ் புக் வேல்யூவோட. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் சொன்னேன் 5% வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதால் லாஸ்ட் குவார்ட்டரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் க்ரோத்தும் ஆல்மோஸ்ட் 4.21% வந்து நெகட்டிவாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 12.7 தான் இருக்குது லாஸ்ட்டு 3 இயர்ஸில். இந்த ஸ்டாக்லாம் பீக்கில் வாங்கினவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ இது வரைக்கும் 12.5% இருக்குது. மிட் கேப் நிஃப்டி 150, மிட் கேப் 150. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ வந்து ஃபர்தராக இறங்குச்சுன்னா எவ்வளோ இறங்கும் அப்படின்றது ஒரு ஹைலி ரிஸ்கான ஒரு சுச்சுவேஷன். ஸோ எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது, மார்க்கெட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. எல்லாம் ஒரு சிலவங்களாம் சொல்லலாம் ஸ்டாக்கை வாங்கிட்டு மறந்துடுங்க, 5 வருஷம் 10 வருஷம் மறந்துடுங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து டைனமிக்ஸ் வந்து பயங்கரமாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா க்ரீன் எனர்ஜி வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசமா பயங்கரமாக ஏற்றுனாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் எனர்ஜிலாம் இப்போ பாதி ஊற்றிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இதில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வியூ தான், எல்லாம் மார்க்கெட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன், என்னுடைய பர்சனல் வியூஸ் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.